மக்களே சாட்டர்டே சண்டே எபிசோட் நடந்துச்சு இல்லையா? அதில் சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா, பார்வதி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போட்டு பொழந்து எடுத்தாப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி. ஸோ இதுதாண்டா ரைட் டைம் அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரையும் ரொம்ப வீக்காக வந்து நினச்சிட்டு விக்ரம், எப்ஜே, வியானா, கனி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க என்ன பேசினாலும் சரி கிடையாது, அவங்க என்ன பேசினாலும் தப்பு தான், அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, இதை ஊதி வந்து பெருசாக்குவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. தோசை பிரச்சனை, சக்கரை பிரச்சனை, கேசரி பிரச்சனை, ஸ்க்ரப்பர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 விதமான பிரச்சனைகள் போய்கிட்டே வந்து இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன், சாண்ட்ரா நடிப்பு அரக்கி, வியானா மேக்கப் கிறுக்கி அப்படின்னு வந்து சொல்லலாம். எதுக்காக சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் அக்கா போய் அழுதுட்டுருக்காங்க. அழுதுட்டு இருக்கும் போதே மேக்கப் போட்டே அழுகுறாங்கப்பா. அந்த அளவுக்கு வந்து மேக்கப் பைத்தியமாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளர வரும்போது அதாவது ஒரு கையில் வந்து 2 பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா மொத்தமே மேக்கப் கிட்டுங்க. கிட்டத்தட்ட அது அளந்து போட்டால் கூட ஒரு 5 கிலோ வரும் போல், அவ்வளோ மேக்கப் கிட்ட வந்து வச்சுருக்காங்க வியானா அவர்கள். பட் எனிஹவ் அது வந்து பர்சனல், அதை பற்றி நம்ம தொடக்கூடாது. இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஓகே, ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே சக்கரை காணும், கிச்சனில் சக்கரை இல்லை. என்னடா இது சக்கரையே காணுமே, என்னதான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா காலையில் காஃபி கேட்கல, யாரும் டீ கேட்கல. சரி, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம டீ போட்டு கொடுக்கலாம், இல்லை காஃபி போட்டு கொடுக்கலாம், இல்லை பால் கேட்குறவங்க பால் குடிப்பாங்க. ஸோ அதனால் அதை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து சர்க்கரையை வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் அக்காவுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஓ மை காட், இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து சர்க்கரை வந்து யூஸ் பண்ணாங்க, அதனால் அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா கிட்ட போய் வந்து கேட்குறாங்க. போல் கிச்சன் கிட்ட வரும்பொழுது கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அந்த சர்க்கரை எங்கே இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, ஏப்பா இந்த மாதிரிலாம் சர்க்கரையை யூஸ் பண்ணி கேசரி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் சர்க்கரையே இல்லை, ஒரு டீ காஃபி கூட வந்து குடிக்க முடியல, பால் கூட வந்து குடிக்க முடியல. ஸோ இதனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து எல்லோரும் முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வியானா வந்து கிச்சன் கிட்ட வராங்க. கிச்சன் கிட்ட வரும்போது நம்ம திவ்யா அவர்கள் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வியானா நீங்கள் சர்க்கரை வந்து யூஸ் பண்ணி கேசரி பண்ணீங்க இல்லை வியானா, ஆக்சுவலாக வேறு ஏதாவது எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்க வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்களுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து நான்லாம் ஒன்றும் பண்ணல, நான் வந்து உங்ககிட்ட கேட்டு தான் வந்து எடுத்தேன், உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நான் வந்து எடுத்தேன், உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் பண்ணேன், நீங்கள் கூட சாப்பிட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, என்னடா இதெல்லாம், ஒன்றும் இல்லை, சர்க்கரை நீங்கள் எடுத்தீங்களா, எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு தானே நம்ம கேட்க வந்தோம். ஏன்னா இந்த பொண்ணு அதுக்குள்ளே வந்து இப்படிலாம் பேசுது, பொசுக்கு என்னோட அண்ணனை பார்த்து இப்படி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிட்டாங்க. சரி வியானா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீ கேட்குறதுக்கு தயாராக இல்லை, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிறதுக்கும் தயாராக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட கான்வர்சேஷன் வச்சு ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டாங்க. அப்போ கபோர்டில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து சர்க்கரையை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்துச்சு. இந்த வியானா அப்படியே போயிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அழுகிறதுன்னு அப்படி ஒரு அழுக. ஓகே, ஸோ அப்படி ஒரு அழுதுட்டு இருக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது சிரிக்கிறதா இல்லை இந்த பொண்ணை நினச்சி அழுகிறதானே தெரியல. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும். ஓகேவா, அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ரா அவர்கள் எழுந்திருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு ஸ்க்ரப்பர் வந்து வாங்கியிருக்காங்க வியானா. ஓகே, யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அக்கா நான் தேவைப்படுது எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க யூஸும் பண்ணியிருக்காங்க. பட் அதே இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி வியானா வந்து சொல்கிறாங்க. பட் சாண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லைம்மா அந்த ஸ்க்ரப்பர் வந்து காணோம், ஸோ அந்த ஸ்க்ரப்பர் மட்டும் தான் என்கிட்ட இல்லை, என்னோடய எல்லா திங்ஸும் வந்து இருக்குது, அந்த ஸ்க்ரப்பர் மட்டும் இல்லை, அதான் நீ எடுத்தே என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்டாங்கப்பா. இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. திவ்யா ஒரு பக்கம் சக்கரை இல்லை, நீ தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்ட அப்படின்னு கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அழுதுட்டுருக்காங்க. பட் ஆக்சுவலாக வியானா அழுறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மேலே பழி போடுறாங்க, திருட்டு பழி போடுறாங்க. அதாவது அந்த ஸ்க்ரப்பரை வந்து நான் தான் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டேன், நான் தான் அதை எல்லாத்தையும் பயன்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுட்ருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வியானா வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்து அழுக ஆரம்பித்து மேக்கப்பும் போட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் சுபிக்ஷா வந்து வராங்க. சுபிக்ஷா கேட்கும்போது இதுதாம்மா நடந்தது, இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை நான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் அவங்கயே வந்து கொடுத்துட்டேன், ஆனால் அவங்க வந்து நான் தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஸோ நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா வந்து சொல்கிறாங்க. ஓகே, அது நல்ல பாயிண்ட், குட் பாயிண்ட், அதில் எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாது. பட் சாண்ட்ரா வந்து கேட்டது, அங்கே அந்த பொருள் இல்லைம்மா, நீ அதை யூஸ் பண்ணியிருந்த,
இருக்கா இல்லையா அவ்வளோதான் விஷயம். இல்லைக்கா நான் அன்றைக்கே அங்கே பயன்படுத்திட்டு அங்கே வச்சுட்டேன், நான் திரும்பி அதை நான் எடுக்கலை, ஸோ அது என்கிட்ட இல்லைக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க எப்படி போர்ட்ரேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வியானா வந்து எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னா, நான் என்னமோ எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரியும், சாண்ட்ரா அவர்கள் என்னை திருடி அப்படின்னு சொல்கிற மாதிரியும், வியானா அவர்கள் ஃபீல் பண்ணி அப்படி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நரேட்டிவ் ஏன் செட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிராண்டிங் பண்ணியிருக்காங்க, பிரேமிங் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க தான் எடுத்திருப்பாங்க, இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, இவங்க இப்படிப்பட்ட ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வியானா அப்படி யோசிக்கிறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது. பட் வியானா மண்டையில் என்ன இருக்குது அப்படின்னா, அது ஒரு களிமண் மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. அவங்க கேட்டது, நீங்கள் யூஸ் பண்ணீங்களா இல்லையா? யூஸ் பண்ணோம். எடுத்தீங்களா இல்லையா? எடுத்தோம். ஆனால் என்கிட்ட அந்த பொருள் இல்லை. அது உங்ககிட்ட இருக்கா இல்லையா? அவ்வளோதான். இல்லை, நான் எடுக்கலை. அங்கே எடுத்தேன், நான் திரும்ப வச்சுட்டேன், முடிஞ்சிருச்சு. இந்த கான்வர்சேஷன் அதோட எண்டப் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு இவங்க ஒரு சீனை போட்டு எனக்கு வந்து ஒரு திருடி பட்டம் வந்து கட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீனை போட்டாங்க பாருங்கள். பா வெறித்தனமாக வந்துருந்துச்சு. எனக்கு என்னென்னா, லாஸ்ட் வீக்கில் திவ்யா சாண்ட்ரா பிரஜனை போட்டு அடித்தாங்க அப்படின்றதுனால இந்த வாரமும் அவங்க வந்து நெகட்டிவாக ரோல் பண்ணணும், அதை வச்சு நம்ம குத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகுவீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்புறம் வெளியே உட்காந்து மேக்கப் எல்லாம் போட்டு என்ன அழுதுகிட்டே மேக்கப் எல்லாம் பிரச்சனை வேறு திட்டுறாங்க. என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து மேக்கப் போடுறது தப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிக் பாஸே வந்து சொல்லியிருக்காரு ப்ரெசன்டபுளாக இருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். மேக்கப் போடுறதுல என்ன தப்பா, அதில் ரூல்ஸ்குள்ளேயே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் ப்ரெசன்டபுளாக இருங்க, மேக்கப் வந்து போடுங்க, ஆனால் அதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது, அவருடைய கேள்வியாக வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து கேட்டுட்ருக்காங்க. வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் அதுதான் வந்து கேட்டுட்ருக்காங்க. வியானா அவர்களே அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. பட் எனிஹவ் அதுக்கு வந்து கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா கிட்ட ஒரு சின்ன கிளாஷ் வந்து ஆகிடுச்சு. ஏன்னா சுபிக்ஷா உட்காந்து கேட்டுட்ருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. வியானா பார்த்திங்க அப்படின்னா எப்ஜே வந்து வெளியே கூப்பிட்டோன்னே அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நான் பேசிகிட்டு இருக்கல அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா நான் கிளம்பிட்டேன், நான் பேசிட்டு தானே வந்திருக்கேன் அப்படின்னாங்க. சரிம்மா நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி கோவப்பட்டு போயிட்டாங்க சுபிக்ஷா. இந்த பக்கம் வியானா வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, என்னை மேக்கப் அடிக்கிறீங்க, சக்கரல் என்ன சொல்கிறீங்க, இப்போ போடுறான் பாடுறா ஒரு போடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சன் ஏரியாவுக்கு போயிட்டு, இங்கே பாருங்கள் காய்ஸ், அடுத்து யார் தலைவரானாலும் சரி நல்ல ஒரு குக்கிங் டீமை வந்து போடுங்க, நல்ல சமையல்காரர்கள் வந்து நல்லா போடுங்க. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் போடாதீங்க, சாப்பிட்ற சாப்பாடே வந்து பற்ற மாட்டேங்குது. ஸோ அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே திவ்யாவுக்கு வந்து செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா இவ வந்து வேணுத்துக்கு தான் பண்ணுறா, நம்ம சுகர் கேட்டதுனால வந்து இவ வந்து ட்ரிகர் ஆகிறா அப்படின்ற மைண்ட் செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யாவுக்கு வந்து வந்துடுச்சு. ஏப்பா நாங்களும் அடுத்த தடவை வரக்கூடிய தலைவர்கிட்ட சொல்கிறோம், அடுத்த தடவை குக்கிங் டீமில் வந்து வியானாவே வந்து போட்டு விட்ருங்க. ஏன்னா நாங்கள் சமைக்கிறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, பத்துறதில்லைன்னு சொல்கிறாங்க, பசிக்குதுன்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை வந்து தலைவர் எப்ஜே இருக்கான்ல, அவன் தலைவர் கிடையாது, வேற ஒரு ஆளுன்னு அப்படின்னு வேணால் வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்கப்பா, ஏன்பா நாங்கள்லாம் என்ன சமைச்சு போடவே இல்லையா, நாங்கள் என்ன பசியாகவே எல்லோரும் வச்சுட்டு இருந்தோம், ஏன் இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க, தோசையே பத்தலை அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அன்றைக்கி தோசை பத்தலைன்னு தானே இன்னும் ஒரு 16 தோசை வந்து சுட்டோம், அது மீந்துருச்சு அப்படின்றதுனால தானே அந்த பாயாசமும் பண்ணோம். ஆனால் இவங்க என்ன வயிறு நிறையில, அது நிறையில, இது நிறையில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா போய் சொல்கிறாங்கங்க. அதுக்கு வந்து வியானா வந்து இல்லை, நீங்கள் 2 தோசை தான் கொடுத்தீங்க, 3 தோசை தான் கொடுத்தீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அரோராவும் அன்றைக்கி நான் பசியோடு தான் வந்து இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், திவ்யாவை வந்து சமைக்க சொன்னது கேப்டன் யார், எப்ஜே. அவங்க சமைச்சும் போட்டாங்க, எப்ஜேவும் சமைச்சிருக்கான். அப்போது ஒரு ரவுண்ட் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா, பசி ஆறிச்சா இல்லையா, வாங்க ஆளுக்கு ஒரு தோசை எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், இல்லை 2 தோசை எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எப்ஜேவும் சொல்லியிருந்துருக்கலாம். ஆமாங்க அவங்க சுட்டாங்கங்க அப்படின்னு சொல்லி கூட எப்ஜே அந்த இடத்துல சொல்லியிருந்துருக்கலாம். நீங்கள் வந்து சாப்பிடாததுக்கு என்ன பண்ண முடியாதுன்னு கூட வந்து சொல்லியிருக்கலாம். எப்ஜே அமைதியாக எழுந்து போகிறாங்க. உடனே ஏங்க அவங்க உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க இருங்க அப்படின்னு சொல்லி அரோரா கூப்பிட்ட கூட, இல்லை அவங்க எங்க கூட பேசலை, உங்கள் கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க, வியானா கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போகிறான். டேய் என்னடா உங்களுக்கு ஆட்டம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி மாறும். போன வாரம் பிரஜன் அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் திவ்யா அவர்கள் தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதை நீங்கள் மனசுக்குள்ளே வெஞ்சன்ஸ் வச்சு இந்த வாரம் ஏதாவது வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த இது வந்து உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாரங்களில் நீ வெற்றுவன் குத்தினுவெல்லாம் கூட பேசியிருக்க, அதுக்கப்புறம் மக்கள் அதை அக்செப்ட் பண்ணி இத்தனை வாரங்கள் உன்னை கொண்டு வந்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி சாண்ட்ராவுக்கும் பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு வாரம் அமையும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இதுதான டைம் அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு நீ குத்தினே இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. விக்ரமெல்லாம் அப்பா வக்கரத்தின் உச்சம்பா, நிஜமாகவே வார்த்தைகள்லாம் பயங்கரமாக வந்து செஞ்சிட்ருக்காப்புல, விட்டு விளையாடிட்டுருக்காப்புல. எனக்கு என்னமோ சரிப்படல, பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற, அப்புறம் வந்து சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு நினச்சிங்கன்னா
அது என்னுடைய மிஸ்டேக் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கரெக்டாக தான் ஷோ வந்து பார்க்குறேன்னா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ரோஸ்ட் பண்ணப்பட்டது எல்லாமே ஓகே. பட் இந்த வாரமும் அப்படி தான் இருக்காங்க. நல்லா சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு அவங்களையே குறை சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க மோசம் தான், நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. அதை விட மோசமான ஆட்கள் அவங்க. அவங்க அப்படி அப்படி இருந்தவங்க தான். ஓகே, இதே எஃப்ஜேவை போட்டு நான் பொழந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் அந்த ஆள் பண்ணியிருக்காப்புல, ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து அவர் நல்லவர் ஆகிட்டாப்புல. அந்த மாதிரி நாளைக்கு வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் பிரச்சனை நல்லவங்களாக போகிறாங்க. வெரி சிம்பிள். நீங்கள் அதையே குத்தி காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்த மொத்த அக்யூசேஷனும் உங்களுக்கு தான் வந்து சேருமே தவிர உங்களுக்கு வந்து அந்த கேம் டெவலப் ஆகாது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஸோ அதனால் சாண்ட்ராவும் அவ்வளோதான், எஃப்ஜேவும் அவ்வளோதான், வியானாவும் அவ்வளோதான், பிரஜனும் அவ்வளோதான். ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.